அன்பர்களே, நாம் நேற்றிரவு ஒரு செய்தி கொடுத்தோம் இல்லையா? போர் முடிவுக்கு வரும் அறிகுறி ஈரான் முக்கிய தகவல் தந்தம் இல்லையா? எப்பொழுது அது வந்துருச்சு? தகவல் என்னையாம்? ஹாமுஷ், அதாவது மீண்டும் போர் நிறுத்தம் அமெரிக்கா ஈரானிடையே ரகசிய பேச்சுவார்த்தை தீவிரம். இதுதான் இந்த செய்தி. அந்த செய்தியில பாட்டு அவர்களது ஹாமுஷ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க அமெரிக்காவும் ஈரானும் 60 நாள் போர் நிறுத்தத்தை நெருங்குகின்றன. மீண்டும் ஏற்கனவே ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக 2 மாசம் கொடுத்தார்ல, இப்ப மீண்டும் 2 நாடுகளும் சேர்ந்து 60 நாட்களுக்கு ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். இது இன்றைய திங்கட்கிழமை காலை செய்தியாக தருகின்றோம். அமெரிக்காவும் ஈரானும் 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெருங்கி வருகின்றன. இந்த ஒப்பந்தம் ஹாமுஷ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதோடு தெஹ்ரான் எண்ணெய் ஏற்றுமதியை மீண்டும் தொடங்கவும் அனுமதிக்கும். இதன் மூலம் அமெரிக்க படைகள் அப்பகுதியில் நிலைத்திருக்கும் போது அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு ராஜதந்திர வாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஒப்பந்தத்தின் வரைவு குறித்து அறிந்த ஒரு அமெரிக்க அதிகாரியின் கூற்றுப்படி அமெரிக்காவும் ஈரானும் 60 நாள் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை நெருங்கி வருகின்றன. இந்த ஒப்பந்தம் ஹாமுஷ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதோடு தெஹ்ரான் எண்ணெய் ஏற்றுமதியை மீண்டும் தொடங்கவும் அனுமதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அமெரிக்க படைகள் அப்பகுதியில் நிலைத்திருக்கும் போதே அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு ராஜதந்திர வாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் ஒப்பந்தத்தின் வரைவு குறித்து அறிந்த ஒரு அமெரிக்க அதிகாரியின் கூற்றுப்படிதான் இது 60 நாட்கள் ஒரு போர் நிறுத்த நீட்டிப்பை நெருங்கி வருகின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக 2 நாடும் ஒத்துக்கிட்டா உலகத்துல நிம்மதியா இல்லையா? நிம்மதி. முன்மொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர் வழியில் இருந்து கன்னிபிடிகளை அகற்றி கப்பல்களை சுங்க கட்டணம் இல்லாமல் கடந்து செல்ல அனுமதிக்கும். இதற்கு பதிலாக வாஷிங்டன் ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை நீக்கி 60 நாள் காலத்திற்குள் எண்ணெய் விற்பனையை அனுமதிக்கும் வகையில் வரையறுக்கப்பட்ட தடைகள் விலக்கை வழங்கும் என்றும் இந்த ஏற்பாடு செயல்திறனுக்கான நிவாரணம் என்று ஒரு அமெரிக்க அதிகாரி என்று கூறியிருக்கின்றார். மேலும் பொருளாதார பலன்கள் முன்கூட்டியே வழங்கப்படாமல் ஈரானின் உறுதியான நடவடிக்கைகளை பொறுத்தே கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வரைவு தெஹ்ரான் அணு ஆயுதங்களை தயாரிக்காது என்றும் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவது மற்றும் அதன் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை அகற்றுவது குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்றும் அது உறுதிப்படுத்துகிறது. இப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் போர் நிறுத்தத்தின் போது அங்கேயே நிலைத்திருக்கும் என்றும் மேலும் இறுதியான சரிபார்க்கப்பட்ட ஒப்பந்தம் எட்டப்பட்டால் மட்டுமே படைகள் திரும்ப பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பரந்தளவிலான தடைகள் விலக்கு அல்லது ஈரானிய நிதிகளை முடக்குவதை நிறுத்துவது போன்றவை 60 நாள் காலத்திற்குள் விவாதிக்கப்படும் என்றும் ஆனால் ஒரு விரிவான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லெபனானின் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இணை முயற்சிகளுடன் இந்த ஒப்பந்தம் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிபந்தனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நேற்றைய தொலைபேசியில் பேசிய போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது கவலைகளை எழுப்ப தூண்டியது. நாம தந்திருக்கிறோம் இல்ல, இன்றைக்கு வெள்ளை மாளிகையில ஷூட் ஒன்று நடத்திச்சு இல்ல, அது இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அவரை எதிர்ப்பு கிளம்புதே. ஈரானும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள சமாதானமா வாரத்தை இந்த நெதன்ஸ் விரும்பவே மாட்டான். அதுக்காகத்தான் மாம்சுக்கு மேல இன்றைக்கு குறிவாக்கப்பட்டிருக்கு. எங்க வெள்ளை மாளிகைக்கு மேல இன்றைக்கு துப்பாக்கி சுட்டி பாட்டானே, அது வேண்ட மொசாட்ற வேலான அது. ஹிஸ்புல்லா மீண்டும் ஆயுதம் ஏந்தவோ அல்லது தாக்குதல்களை தொடங்கவோ முயற்சித்தால் நடவடிக்கை எடுக்கும் உரிமையை இஸ்ரேல் தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ராஜதந்திர முன்னெடுப்பிற்கு சவுதி அரேபியா, கட்டார், எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல அரபு நாடுகள் முஸ்லிம் தலைவர்களின் ஆதரவு கிடைத்துள்ளது என்றும் இந்த ஏற்பாட்டை இறுதி செய்ய உதவுவதற்காக பாகிஸ்தானின் பீட் மாஸ்டர் ஆசிம் முனீர் தெஹ்ரானுக்கு பயணம் செய்துள்ளார். அதை நாம தந்திருக்கும் இல்ல, அதையும் தந்துட்டோம். எஞ்சி இருக்கும் பிரச்சனைகள் சில மணி நேரங்களுக்குள் தீர்க்கப்பட்டு இந்த ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமையாக நேற்றே அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்று திங்கட்கிழமை மாலைக்குள் அது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தீவிரமாக இல்லை என்று வாஷிங்டன் முடிவு செய்தால் இந்த ஒப்பந்தம் முறிந்து போகலாம் அல்லது முன்கூட்டியே முடிவுக்கு வரலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த செய்தி படிக்கும் போதே இந்த செய்தியை நான் உங்களுக்கு
ரெக்கார்டிங் செய்கின்ற போதே அமெரிக்காவும் ஈரானும் ஒரு இறுதி நிலைப்பாட்டில் நெருங்கி இருப்பதாகவும், கடைசியாக எல்லா பேச்சுவார்த்தையும் ஓகே செய்யப்பட்டு யுரேனிய விடயத்தில் மாத்திரம் இரு நாடுகளும் ஒரு இழுபறையில் இருப்பதாகவும், அது இன்று திங்கட்கிழமை நானா நீயா, நீயா நானா, யுத்தமா போரா, போரா யுத்தமா, மாறி மாறி ஒன்றுதான், சமாதானமா யுத்தமா, யுத்தமா சமாதானமா என்ற நிலை ஒன்றும் இன்று தென்படும் அந்த செய்திகளையும் நாம் இன்று உங்களுக்கு வழங்க முடியும் என்றும் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.